OnePlusலேருந்து கொஞ்சம் வருஷங்களாக வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ OnePlusலேருந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது OnePlus Nord அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePluஸோட இந்த Nord ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன முதற்கொண்டு முழு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருத்தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். OnePlusோட இந்த Nord ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட ஃப்ரண்ட்டும் சரி பேக் சைடும் சரி நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. பேக் சைடில் ரொம்ப ஒன்றும் பெரிய கிரேடிங் ஃபினிஷ்லாம் இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான பில்ட் வந்து OnePlus கொடுத்துருக்காங்க. இது போக வழக்கம் போல் அலர்ட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுற மாதிரி ஸ்லைடர் வந்து மற்ற OnePlus ஃபோனில் இருக்கிற மாதிரி இந்த ஃபோன்லேயும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.44 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. மேலும் வந்து இந்த ஃபோனில் வந்து டியூல் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து ஃபோனோட டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து இந்த இடம் வந்து OnePlus வந்து ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதனால டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால. ஸோ பார்க்கும்போது OnePlus வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்தாலும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி தெரியுது. அடுத்தபடியாக ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 765G சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.4 GHz வரையும் போகுது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக Adreno 620 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் விளாண்டாலும் சரி ஃபோன் லேக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து எவ்வளோ விதமான மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் வந்து இந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணும். ஸோ OnePlus இந்த தடவை வந்து ஃப்ளாக்ஷிப்க்கு நிகரான ஒரு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 765G இருக்கிற காரணத்தினால. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜும் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், அது போக வந்து 12GB RAM 2GB அப்படிங்கிற 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோஎஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது. RAM வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு வந்து LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷனோட RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. இந்த ஃபோன் Android 10 OSல Oxygen OS 10.5 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. டியூல் சிம் சப்போர்ட்டும் இருக்கு. ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனை 4 வகையான கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா. இது சோனியோட IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.25 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவுமே f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேப்சரிங் பொறுத்தவரை 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் HD வீடியோ வந்து 240 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல ஸ்லோ மோஷன் வீடியோஸ்ல இதில் கேப்சர் பண்ற மாதிரி பலவிதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் டுவல் பஞ்ச் ஹோல் கட் அவுட் இருக்கு அப்படிங்கிற டிஸ்பிளே சொல்லியிருந்தேன். இந்த ஃபோனில் 2 வகையான கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடில் வருது. மொதல் கேமரா ஒரு 32 மெகாபிக்சல் மெயின் செல்ஃபி கேமரா வருது. இது சோனியோட IMX616 சென்சார் f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது f2.25 ஆப்பர்ச்சரில் வருது. 105 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் இதால் எடுக்க முடியும். மேலும் ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 184 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். மேலும் இதில் வந்து சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்க காரணத்தினால ஸ்பீக்கர் அதாவது சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அவுட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி. மேலும் இந்த ஃபோனில் 4115 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்காக வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட், அதாவது 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 0 to 70% சார்ஜ் வந்து வெறும் 22 நிமிஷத்தில் வந்து இதால் சார்ஜ் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் வந்து 5G சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். SA/NSE சப்போர்ட்டோட இந்த 5G சப்போர்ட் வருது. அது போக டூயல் 4G VoLT, டூயல் பேண்ட் வைஃபை, டூயல் பேண்ட் GPS, Bluetooth 5.1, NFC, USB Type-C போர்ட் மாதிரியான பலவிதமான சப்போர்ட்டோட இந்த ஃபோன் வருது. கலர்ஸ் பொறுத்தவரையும் இது ப்ளூ மார்பிள், கிரே ஆனிக்ஸ் அப்படிங்கிற 2 கலர்ஸ்ல வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பார்க்கலாம். 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 24999க்கும், அதுவே 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 27999க்கும், கடைசியாக 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து 29999க்கும் வந்து அமேசான் வெப்சைட்ல கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ஃபோனோட சேல் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த ஃபோன் வாங்கலாம். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 6GB 64GB கான்ஃபிகரேஷன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது இந்த 25000 ரூபா கான்ஃபிகரேஷன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது செப்டம்பர் மாதம் தான் வாங்க முடியும். ஸோ மற்ற 2 கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து வாங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனை பற்றி ஓவராலாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus இந்த ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் எடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே வந்து பலவிதமான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபீச்சர்ஸ் உள்ள வசதிகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து டிஸ்பிளே ஆகட்டும் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளேயாக வருது. ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 765G சிப்செட், அது போக நமக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 4115 mAh பேட்டரி, மேலும் 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட்லேயே நமக்கு 32 மெகாபிக்சல் மெயின் கேமராவோட ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரும் எக்ஸ்ட்ராவாக செல்ஃபிக்காக கொடுக்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி பல விதமான சப்போர்ட்டோட இந்த ஃபோன் வருது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைசிங் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. காரணம் இப்போ ஜிஎஸ்டி மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட வந்து OnePlus இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்புக்கு கிட்ட நிகரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் நல்லா சேல் ஆகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து வர வைத்தாங்க. நான் டெக் இந்த பக்கம் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.